வெல்கம் டு உக்ரன் வேலன். மகாபாரதத்தையும் வேதங்களையும் புராணங்களையும் இன்று நாம் படிக்கின்ற வடிவிலே தொகுத்தளித்த வேதவியாசருக்கு மகனாக பிறந்தவரான நான்முகன் உலக சிருஷ்டி பிரம்மாவின் மானசீக புத்திர வழி சந்ததியில் தோன்றியவரான பிறக்கும் போதே சிவபெருமானின் அமர ரகசியத்தை கற்றவரான கிருஷ்ணனின் வேண்டுகோளை ஏற்று 12 வருடங்கள் தாயின் கருப்பையில் சூழ்கொண்டிருந்து இந்த அவனியில் அவதரித்தவரான பிறக்கும் போதே ஞானத்தையும் இவ்வுலக பற்றுதலையும் துறந்து கருநீல கண்ணனின் உருவ ஒற்றுமை உடையவரான சிரஞ்சீவி வேதவியாசர் உச்சரித்த மந்திரங்களிலேயே இருந்த பிழைகளை தாயின் கருப்பையில் அமர்ந்தே பிழை திருத்தி கொடுத்தவரான உலக சஞ்சாரிகள் அனைவரையும் தன்னில் ஒத்த உருவமாக கண்டவரான உலகுக்கு இந்த உடலுக்கு உடையும் ஒரு சுமைதான் பற்றுதான் என பிறந்த மேனியாய் பிரகாசவதனமாய் சுருள் கேசத்தோடே வாழ்ந்தவரான கங்கை நதிக்கரையில் அனைத்து மூத்த ரிஷிகளும் மகான்களும் கூடியிருந்தும் அனைவரிலும் முதலாகச் சென்று இவ்வுலகை உய்விக்க 16 வயதினிலே பாகவத புராணம் அருளிய சுகபிரம்ம மகரிஷி வரலாற்றில் இன்று நாம் 3ஆம் பாகத்தில் உள்ளோம். இத்தனை சிறப்பு வாய்ந்தவரிடம் நேரடியாக மோட்ச விமோசனம் பெற இந்து தர்மத்தின் வேதங்களின் புராணங்களின் தெல்லியதோர் சாறை 7 நாட்களில் பருகி இறைவனை அடைந்த அந்த பாக்கியவான் யார்? அவர் ஏன் சுகரை நாடி வந்து பாகவத புராணம் கேட்க நேர்ந்தது? இந்த வீடியோவில் பார்ப்போம் வாருங்கள். இப்போ நம்ம 3வது பார்ட்டில் இருக்கோம். பாகம் 1 பாகம் 2ஓட லிங்க்கை வந்துட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது போக சஜஸ்டட் வீடியோ லிங்க்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோவுக்கு மேலும் வரும். அதை பார்த்தும் நீங்கள் பாகம் 1 பாகம் 2 பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வரலாம். சுகபிரம்ம மகரிஷி இந்த உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய எளிதாக இறைவனை அடையக்கூடிய அந்த மிகப்பெரிய பாகவத புராணத்தை ஒரு மன்னனுக்கு உபதேசிக்கிறார். அந்த மன்னனோட பெயர் பரீட்சித். இந்த பரீட்சித் யாரு, எதுக்காக அவர் சுகபிரம்ம மகரிஷியை தேடி வந்து இந்த பாகவத புராணத்தை கேட்க நேர்ந்துச்சுன்னு நம்ம பின்னால பார்க்கலாம். பரீட்சித் அர்ஜுனனுடைய பேரன். மகாபாரத காலகட்டத்தில் கடைசி நாளில் அர்ஜுனனுடைய பேரனாகவும் அபிமன்யுடைய மகனாகவும் இருந்த இந்த பரீட்சித்து அபிமன்யுடைய ஒய்ஃபு உத்தாரா அவங்களுடைய கருவில் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அஸ்வத்தாமன், குரு துரோணாச்சாரியாருடைய மகன் அஸ்வத்தாமன் துரியோதனுடைய நண்பன். துரியோதனுடைய தொடைய பொளந்து பீமன் வந்துட்டு அவனுக்கு உயிர் எப்போ பிரியுன்னு சொல்லி ஏங்க வச்சு அவனை வந்து உட்கார வச்சுட்டு வந்துடுறாரு. அந்த டைமில் துரியோதனன் கடைசி அஸ்வத்தாமன் கிட்ட வேண்டுறாரு, நான் பாண்டவர்களுடைய அழிவை கண்டிப்பாக பார்த்தானுன்னு சொல்லிட்டு. அதனால வந்து அஸ்வத்தாமன் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு சூழல் வச்சுட்டு வர்றாரு, நான் அந்த பாண்டவர்களோட 5 பேரோட தலையை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லிட்டு கிளம்பி போன அஸ்வத்தாமன் போர் விதிமுறைகள் எல்லாம் மீறி நடுராத்திரியில் போய் 5 கூடாரங்களில் பாண்டவர்கள் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த வார் நடக்கிற இடத்துலையே அவங்க 5 பேரும் தூக்கத்தில் இருக்கும்போதே அவங்களுடைய தலைகளை வெட்டி கொண்டு வந்துட்டு துரியோதனன் கிட்ட போடுறாரு. துரியோதனன் அந்த 5 தலைகளையும் நசுக்கிறான் அவன் கையால், அவனுடைய வெறி அடங்குற மாதிரி. அப்படி நசுக்கும் போது அந்த 5 தலைகளையும் அவனால் நசுக்கிற முடியுது. அப்போ துரியோதனன் சொல்கிறான், பீமனுடைய தலை இதில் இருந்திருந்தா கண்டிப்பாக என்னால் அவனுடைய தலையை நசுக்கியிருக்க முடியாது, ஏன்னா அது அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கல் அவனோட மண்டையோடு இருந்திருக்கும், அதனால் கண்டிப்பாக என்னால் நசுக்கியிருக்க முடியாது, நீ தப்பாக யாரோ ஒருத்தவங்களோட தலையை கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் அஸ்வத்தாமன் வந்துட்டு எப்படி தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது கடைசியாக வந்துட்டு அஸ்வத்தாமன் தவறுதலாக பாண்டவர்கள் நினச்சிட்டு பாண்டவர்களுடைய மகன்களுடைய தலையை வெட்டி கொண்டு வந்துட்டார்கள். அந்த மகன்கள் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் நேரடியாக பிறந்த 5 மகன்களையும் தவறுதலாக பாண்டவர்கள் நினச்சி அஸ்வத்தாமன் வெட்டி கொண்டு வந்து வெட்ட போட்டுறாரு. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு இந்த அஸ்வத்தாமன். இவர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது குரு துரோணாச்சாரியாரும் அவருடைய மனைவியும் ஈசனிடம் நேரடியாக பல ஆண்டுகள் தவம் புரிந்து பெற்றெடுத்த தவமகன் தான் இந்த அஸ்வத்தாமன். இந்த அஸ்வத்தாமன் பிறக்கும் போதே சிவபெருமான் அவருக்கு ஒரு பெரிய சக்தி கொடுத்திருக்காரு. அந்த சக்திப்படி இவருக்கு அழிவே கிடையாது, இவர் ஒரு சிரஞ்சீவி. அது மட்டுமல்லாமல் சிவபெருமான் அவருடைய நெற்றிக்கண்ணு போலயே இவருடைய நெத்தியில் வந்துட்டு ஒரு மணின்னு சொல்லலாம், இல்லாட்டி வந்துட்டு ஒரு முத்துன்னு சொல்லலாம், அது மாதிரியான ஒரு ஸ்பெஷல் பவர் வச்சு ஒரு
ஒரு ஒரு ஆபரணத்தையும் கொடுத்துருக்காரு. அவருடைய நெற்றிக்கண் மாதிரி இருக்கும். அந்த நெற்றிக்கண் இருக்கிற வரைக்கும் அவருக்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது, அவருக்கு எந்த சோகமும் ஏற்படாது, எந்த அழுத்தமும் அவருக்கு வராது. அப்படிப்பட்ட ஒரு வரத்தையும் வாங்கி கொண்டு, அழிவில்லாத வரத்தையும் வாங்கி கொண்டு வந்திருந்த அஸ்வத்தாமன் தவறாக துரியோதனிடம் சேர்ந்து அவனுடைய நண்பன் என்று சூளுரைத்து இந்த மாதிரியான ஒரு தப்பை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா இதுக்கு பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்துட்டு அஸ்வத்தாமனை கொல்ல கிளம்பி வர்றாரு. அர்ஜுனன் வந்தால் நம்மளை கொன்றுவான்னு சொல்லி பயந்துக்கிட்டு, அதுவும் இல்லாமல் மற்ற பாண்டவர்களுடைய வம்சத்தை ஒழிச்சு காட்டுறேன்னு சொல்லி துரியோதனனுக்கு சபதம் பண்ணனால அவன் கிட்ட இருந்த மிகப்பெரிய அஸ்திரமான பிரம்மாஸ்திரம் கிட்டத்தட்ட நம்மளுடைய நியூக்ளியர் பாம்புன்னு சொல்லிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு பெரிய அஸ்திரத்தை எடுத்து வந்துட்டு பாண்டவர்கள் மேலே பிரயோகிக்கிறான். இப்போ பாண்டவர்கள் மேலே பிரயோகிக்கும் போது இதில் இருந்து தற்காத்துக்கிறதுக்காக கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அர்ஜுனனை நீயும் உன்னோட பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விடுப்பான்றாரு. இப்போ 2 பிரம்மாஸ்திரமும் நேருக்கு நேராக மோதிச்சுன்னா ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்படும். இந்த உலகத்துக்கே இப்போ இந்த உலகத்தில் இருக்க நிறைய மக்கள் இறந்துருவாங்க. அந்த 2 பிரம்மாஸ்திரமும் அதை ஒன்று நோக்கி வரும்போதே உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெப்பம் ஏற்படுகிறது. உலக மக்கள் எல்லாருமே ரொம்ப துன்பப்படுறாங்க. அந்த நேரத்தில் வந்து தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாரும் வேண்டவே கிருஷ்ண பரமாத்மா அவருடைய சுதர்சன சக்கரத்தை நடுவில் விட்டு அந்த 2 பிரம்மாஸ்திரத்தையும் யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணாருன்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேதவியாசர் நேரடியாக வந்து அவருடைய சக்தியின் காரணமாக அந்த 2 பிரம்மாஸ்திரத்தையும் தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணாரு, இல்லாட்டி அவங்க 2 பேரையும் தடுத்து நிப்பாட்டுறதுக்காக வேண்டினார்னு சொல்லப்படுது. அப்படி சொல்லப்படும் போது அர்ஜுனன் உலக மக்களுடைய நன்மைக்காக வேண்டி அவருடைய பிரம்மாஸ்திரத்தை திரும்ப எடுத்துக்கிறாரு. ஆனால் அஸ்வத்தாமன் கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கு. என்ன விஷயம்னா, அவரால் பிரம்மாஸ்திரத்தை விட முடியும், அவருக்கு திரும்ப எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது. அப்போ அஸ்வத்தாமனுடைய பிரம்மாஸ்திரம் வந்துட்டு இப்போ ஏற்கனவே விடப்பட்டுருச்சு. அப்போ அதை என்ன பண்ணுறது தெரியாமல் அஸ்வத்தாமன் இந்த 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 குரு வம்சத்தையே கூண்டோடு அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அதனால வந்துட்டு கடைசியாக இருக்கின்ற வாரிசு யாரு அப்படின்னு பார்க்கும்போது அர்ஜுனனுடைய பேரனாகவும் அபிமன்யுடைய மகனாகவும் இந்த உத்தாராவுடைய கருப்பையில் இருக்கின்ற பரீட்சித், இவர் அந்த குழந்தையை நோக்கி அவர் திருப்பிடுறாரு. அதனால அந்த பிரம்மாஸ்திரமானது அந்த குழந்தையுடைய வயிற்றுக்குள்ள போய் அடிச்சு அந்த குழந்தை வந்துட்டு உயிர் இல்லாமல் போயிடுது. அப்படியாக இருக்கும்போது கிருஷ்ணனுடைய தங்கையான சுபத்ரை, அதாவது வந்துட்டு அர்ஜுனனுடைய மனைவி, அது மட்டும் இல்லாமல் வந்து திரௌபதி, இவங்க எல்லாரும் வேண்டி கேட்கவே கிருஷ்ணன் வந்துட்டு தன்னுடைய பவரால் வச்சு அந்த குழந்தையை மறுபடியும் உயிர்ப்பிச்சு எடுக்கிறாரு. அப்படி வந்த குழந்தை தான் பரீட்சித். அஸ்வத்தாமன் பண்ண இந்த பாவத்துக்காக, அவனை கொல்றதுக்காக பாண்டவர்களும் எல்லாரும் துடிக்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் எப்படி பார்த்தாலும் அஸ்வத்தாமன் குரு துரோணாச்சாரியரோட மகன், அதனால் குருவுடைய புத்திரனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி திரௌபதியை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு பிராமணன், அவனுக்கு கொன்னா பிரம்மகத்தி தோஷமும் வரும். இதில் இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கலாம் சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா அவனுடைய நெற்றியிலே சிவபெருமானால் வழங்கப்பட்ட அந்த மணியை பறித்தெடுக்க உத்தரவிடுகிறார். அதை எடுத்ததுக்கு அப்புறமா அவனால் இறக்கவும் முடியாது, அவன்கிட்ட இருந்த எல்லா பவரும் போயிடுச்சு. அவன் ஒரு சாதாரண மனிதனாக மாறிடுறான். அவன் ஆல்ரெடி வந்துட்டு சிரஞ்சீவியாக இருக்கனால இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் இந்த பூமியில் கஷ்டப்பட்டுக்கிட்டே நம்மள ஒருத்தரா நமக்கே தெரியாமல் நம்மோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். அஸ்வத்தாமன் செய்த அந்த கர்ம வினையின் பலனை அவன் அனுபவிக்கிறான். இப்படியாக அஸ்வத்தாமனின் பிரம்மாஸ்திரத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட மன்னன் பரீட்சித்தான் சுகபிரம்ம மகரிஷியிடம் இந்த பாகவத புராணத்தை கேட்கிறார். அவர் என்ன காரணத்திற்காக உடனே மோட்சமடைய 7 நாட்களில் சுகபிரம்ம மகரிஷியிடம் இந்த பாகவத புராணத்தை கேட்டார், அந்த காரணத்தை பின்வரும் 4வது பாக வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.